குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். காலையிலேருந்து ஸ்டுடியோவில் வேலை முடியல. முடிஞ்சிச்சு. வீடியோ எடுக்க முடியலன்னு அதான் இப்போ கேமரா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, என்ன பண்ணுறேன்? சாமான்லாம் கழுவி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ பூஜை ரூம் செட் பண்ண போகிறோம். அச்சா, நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு, அதுக்காக பிறப்பு, அதுக்காக எல்லாம் ரெடி. போன வருஷம் ஏன் வருடப்பிறப்பு வீடியோ போடுங்க? போன வருஷம் ஏன் போடல? ஏன்னா இங்கே இல்லை. ஆமாம், போன வருஷம் வந்து உன் பர்த்டேக்காக போயிட்டு இருந்தோம். எங்கே? ஹைதராபாத் போயிருந்தோம். ஹைதராபாத் போகிறதால முன்னாலே கிளம்பிட்டதால எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடுச்சு. இது கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வரதுக்கு பூஜை ரூம்லேயே ஒரு வாஷ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம்ல. அப்புறம் நாளன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல். ராகேஷோட ஹாப்பி பர்த்டே தான் ஸ்பெஷல். என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? யாருக்கு? எனக்கு. நானே தான் உனக்கு கிஃப்ட்டு. உன்னை அருமையாக பெற்று வளர்த்து வச்சிருக்கனே, அதுதான் கிஃப்ட்டு. அச்சா. என் தங்க பிள்ளைக்கு நானே கிஃப்ட்டு. என்ன பண்ண சொன்னேன்? இதோ மணி கொஞ்சம் உள்ளே இருக்கிற மணி, இதை ஆடுவேன், அதுக்கு உடஞ்சிருச்சு, கழண்டிடுச்சு, அது மாட்டிடுச்சு. இந்த மணியா? அந்த மாதிரி இது தனியாக வந்துருச்சுல்ல, இல்லை கம்பி போட்டு இந்த கம்பி இது உள்ளே வச்சு முடுக்கணும். அந்த எப்படி மாட்டணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். உடஞ்சிச்சு. ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டினேன். இன்னும் சவுண்டே வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாட்டிடுவா. மறுபடியும் கண்டுக்காம நான் எஸ் மாதிரி போட்டு மாட்டி வச்சிருந்தேன். இப்படி ஆட்டினோன்னா அந்த எஸ் இப்படி கரண்ட் இப்படி வந்துச்சு. நான் ஃபுல்லாக போட்டு முறுக்கிட்டேன். இதுதான் நேற்று ரெடி பண்ண ஃபோட்டோவா? எவ்வளோ ஃபோட்டோ? 200 ஃபோட்டோ. ஐயப்ப கோயிலில் உத்திரம் நடக்கும். இப்போ எங்கே பேக் பண்ணுறேன்? கோயில் கொடுக்குறது, ஐயப்பன் கோயிலுக்கு கொடுத்துட்டாரு. அப்படியே நம்ம நாளைக்கு சாமி கும்பிட்டு கொஞ்சம் பூ பழம் வாங்கி வரணும். அவ்வளோதான். கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? அடுத்து எங்கே போவேன்? கோயில் போகிறேன், ஐயப்பன் கோயில். 50 ரூபா. எதுக்கு இது? முக்கணி வச்சு படைக்கிறது வருஷப்பிறப்புக்கு. அந்த முக்கணியில் 2 கனி நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு கனி நாளைக்கு கட் பண்ணி தரேன். நாங்கள் சரி தோலோட கட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது 4 பீஸ் 50 ரூபாயா. சீசன் தானே, இது இருந்தாலும் 50. என் கண்ணு முன்னாடி இருந்து மறைச்சி வச்சுரு. வாங்க, நாளைக்கு சாமி கும்பிட வேணும். நாளைக்கு சாமி கும்பிட்டு சாப்பிடு. சாமி முக்கியமா நான் முக்கியமா? சாமி ஃபஸ்ட்டு, நீ செகண்டு. ஸோ சேட் சொல்லக்கூடாது. வெரி குட். நம்ம கோயிலுக்கு போகிறேன். நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கேன். இதை கோர்த்து வச்சுட்டு போங்க.
யாரை கோத்து விட்டு போகிறேன்? யாரையும் கொடுக்க மாட்டேன். பச்சை மிளகாவும் எலுமிச்சம்பழம் கோத்து விட்டு போகிறேன். பச்சை மிளகாய் கிட்ட எலுமிச்சை பழத்தை பற்றி கோத்து விட போறியா? ஆமாம். இது எதுக்கு பண்ணுறேன்? இது வந்து திருஷ்டிக்கு கட்டுவாங்க. பச்சை மிளகாவும் எலுமிச்சை பழமும் சும்மா இருக்குதுன்னு இது பண்ணுறியா? நீ வந்து ஒரு 40-30 பிறக்க வேண்டியவன்னு நினைக்கிறேன். தப்பி தவறி இப்போ பிறந்துட்டு. இப்போ பிறக்கல, நான் பிறந்து ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போன்னா இந்த 90ல் பிறந்துட்டேன். 90ல் பிறந்தனா? 90s kid. 90 அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. 90ல் பிறந்தேன்னா எனக்கு இப்போ வந்து என்ன வயசாகணும்? 30+ ஆகிருப்பேன் நேரம். 1 2 3 4 5 6 இவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாங்களே, நீங்கள் சொல்லவே மாட்டேற. நான் சொன்னேனே, என்னென்ன? MBA in Finance, SRM University. MBA படிச்சுட்டு எங்கன்னா ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யாமல் இந்த வேலை செய்கிறீங்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? MBA என்ன? பிஸ்னஸ் மேக்கரா? மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். என் பிஸ்னஸை நானே அட்மின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கம்மி லெவலில் இருக்குது, கொஞ்சம் டெவலப் பண்ணி பெரிய லெவல் ஆக்குவேன். வெரி குட் பாய். எனக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அப்பா தான் ஓனர். நீ இப்படி கஷ்டப்பட்டு மிளகா காரத்துலேயும் நெடியிலையும் கோக்கிறத பார்த்துட்டு சௌபி உனக்காக இதை ஆர்டர் பண்ணியிருக்கா. ஓ சூப்பர். பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் இங்கே மட்டும் ஒன்றா? ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகாய். 1 2 3 4 5 6 7 தான் கட்டணுமா மறுபடி? அதெல்லாம் எனக்கு தெரில. இதில் வந்து 7 இருக்குது. 4 3 7 இப்படி கட்டி விட்டா எலுமிச்சம்பழம் தூரம் வந்து பார்த்தா எலுமிச்சம்பழம் மாதிரியே இருக்குமா? நீ கண்ணில் நான் பச்சை மிளகாய் கையில் வச்சுருக்கிறேன் பார்த்து. இது மேலே கட்டிடலாமா, இங்கே கட்டலாமா, கீழே கட்டலாமா? உனக்கு வாங்கி கொடுத்தா நீ எங்கே வேணால் கட்டு. இது நான் படி ஏறி கட்ட தான் கஷ்டம். மேலே கட்டிடலாம். மேலே கட்டிட்டு அப்படியே இருக்கும். எப்போ மட்டும் பச்சை மிளகாய் கட்டிடலாம். நாளைக்கு கட்டணுமா? நாளைக்கு கட்டிடலாம். ஓகே. இங்கே வா, லைட்டே ஆஃப் பண்ணிட்டியா? இந்தா சோபிதா. இவ்வளோ டைட்டாக போட்டு வச்சுருக்குறேன். எனக்கு நீ கொடுத்த கவர் தான். என்ன கட்டு? புட்டு கட்டா? புட்டு கட்டு இல்லாமல் புக்கெட்டு. புக்கெட்டு. இந்த கை தான் சரியாக பதில் இல்லை, கட்டை வரல சரியாக பதில். சோபி ஓரளவுக்கு தேவலாம். திஸ் இஸ் புக்கெட். புக்கெட்டில் போய் மண் எடுத்து வந்து குறை பண்ணினா எங்கே கிளம்புறே? கோயில் போயிட்டு வந்துடுறேன். போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதா? போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நீ கேட்கலாம். கேட்டேன். டாட்டா. போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்காம பின்ன போயிட்டு வந்த அப்புறம் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. எங்கேருந்து வருவேன்னு கேட்கலாம்ல. அது கூட கேட்கலாம். டாட்டா. பை 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 பை. பாய்.